ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நெக்ஸ்ட்டு சம். ஒரு துணிக்கடைக்காரர் ஒரு ட்ரெஸ்ஸை 720 ரூபாய்க்கு சேல் பண்ணும்போது 25% வந்து அவருக்கு லாஸ் வருது. அதே ட்ரெஸ்ஸை வந்து 25% ப்ராஃபிட்டில் சேல் பண்ணணும்னா என்ன ப்ரைஸில் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. நம்ம வந்து பார்க்குறோம் 720 வந்து இந்த ப்ரைஸுக்கு விற்றா நமக்கு வந்து என்னங்க 25% லாஸ். அப்போ இந்த தொகையில் எத்தனை பர்சன்டேஜ் தான் இருக்குது? 75% தான் இருக்குது. அதனால தான் 25% நமக்கு லாஸ் வருது. டிவைடட் பை 75 போட்டிங்கன்னா 1% வேல்யூ கிடைக்கும். அது இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஒரிஜினல் வேல்யூ, அதுலேருந்து 25% ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். நான் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக போடணும் அப்படிங்கிறதுக்காக 75 கீழே 75%க்கு பதிலாக அந்த 75 25 பிரிச்சுக்கிறேன். அப்போ 75ல் 3 25 இருக்குது. அப்போ டிவைடட் பை 3 போட்டுக்கிறேன். போட்டிங்கன்னா இதில் எத்தனை டைம் வரும்? 2 டைம்ஸ். இதில் போட்டிங்கன்னா 4 டைம்ஸ். அப்போ 240. நான் வந்து இந்த 3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 75 25 3ஆல் கன்வெர்ட் ஆகியிருக்கேன். அப்போ வந்து இந்த 240 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்ட்? 25%. ஸோ அப்போ வந்து 100% எவ்வளோன்னு போட்டிங்கன்னா 960 வரும். அப்போ ஒரிஜினல் அமௌண்ட் வந்து 960. இதிலிருந்து 25% ப்ராஃபிட்டில் விற்கணும் அப்படின்னா இதிலிருந்து 25%னா இன்னும் ஒரு 240 ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து 1200.